தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ மிக முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, நமக்கு நீட்டோட ஸ்கோர் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது ஒரு 400க்குள்ள தான் இருக்கு, 450க்குள்ள தான் இருக்கு. பட் நான் வந்து எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு இதில் வாய்ப்பு இருக்கா? அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் வேற என்ன நான் படிக்கலாம் மெடிசன் தொடர்பா அப்படின்ற விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற டவுட். அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசன் துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுல நிறைய படிப்புகள் இருந்தாலுமே நாம நீட் இருக்கக்கூடாது. அதே நேரத்துல எனக்கு டாக்டர் அப்படின்ற ஒரு பேர் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற மாணவர்களும் இருக்கத்தான் செய்றாங்க. அப்படி பார்க்கும்பொழுது நீங்க வந்து +2 மார்க்க வச்சுட்டு தமிழகத்த பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன். +2 மார்க் வச்சுட்டு நீங்க எம்பிபிஎஸ்ஸோ, பிடிஎஸ்ஸோ படிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில அடுத்து இருக்கிற வாய்ப்பு டாக்டர் அப்படின்னு பேரை நாம சொல்லணும் அப்படின்னா இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு வந்து வெட்னரி வெட்னரி சயின்ஸ் படிக்கிறது மட்டும்தான். அதாவது பேச்சுலர் ஆஃப் வெட்னரி சயின்ஸ் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னு சொல்லப்படுகின்ற 5½ வருட படிப்பு. இந்த 5½ வருட படிப்புக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் +2 மதிப்பெண் தேவைப்படும். ரைட்டுங்களா? கிட்டத்தட்ட அரவுண்ட் வந்து ஒரு 660 சீட் மட்டும் தான் தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இருக்கு. நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா. இந்த 660 சீட்டுக்குள்ள வந்து நீங்க போட்டி போடும்பொழுது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுவாங்க. லட்சக்கணக்கில மாணவர்கள் அப்ளை பண்ணும்பொழுது, இந்த 660 சீட் வந்து ரொம்ப குறைவான சீட்டு. மாணவர்கள் எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும் அப்ளை பண்ணும்போது. அப்ப இந்த இடத்துல போட்டியானது ரொம்ப அதிகமாகுது. இதனால நெறைய மாணவர்களுக்கு குறைந்த மதிப்பெண் இருந்தாலுமே, கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லாம போகுது. அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, கட் ஆஃப் அப்படின்றது இந்த இடத்துல வந்து உயர்ந்துருது. அதாவது வெட்னரிக்குரிய கட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமாயிடுது. ஸோ இந்த சூழ்நிலைகள தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதர் ஸ்டேட்ல நம்ம படிக்கலாம். அல்லது வந்து நீங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், இல்ல வேற ஏதாவது நீங்க எம்பிபிஎஸ் துறையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்க ஃபாரின்ல படிக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு அதர் ஸ்டேட்ல படிக்கணும், வெட்னரி படிக்கணும் அப்படின்னாலும் சரி, வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்றதையும், அதே நேரத்துல நீங்க ஃபாரின்ல படிக்கலாம் அப்படின்றத பத்தியும், இன்னொன்னு என்னன்னா, தமிழகத்த பொறுத்த வரைக்குமே நீங்க வெட்னரி படிக்கணும்னா என்னென்ன சூழ்நிலைகள்லாம் இருக்கு, என்னென்ன சீட்லாம் இருக்கு, எந்தெந்த ஏரியால அட்மிஷன்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் டீட்டெயிலா உங்களுக்கு நான் இதுல சொல்றேன். ஸோ அப் டூ எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க லோ ஸ்கோர் இருந்தாலுமே உங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பானது கண்டிப்பா இருக்கும். ஸோ தவறாம இந்த வீடியோ பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு மேபி உங்களுக்கு இந்த வீடியோ தேவைப்படலன்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா தேவைப்படலாம். அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா, இப்ப அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆனது போயிட்டு இருக்கு. இன்னும் லாஸ்ட் டேட் அப்படின்றது நமக்கு அனௌன்ஸ் பண்ணல. நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. நல்ல மதிப்பெண் இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த இடத்துல மதிப்பெண் நம்ம குறையும்னு சொல்லியிருக்கோம். அப்படி குறையும்னு சொன்னாலுமே எவ்வளோ அதிகபட்சம் வரும் அப்படின்னா, நீங்க 500க்கு மேல 550 அந்த ரேஞ்ச்ல இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கவர்ன்மென்ட் காலேஜ்ல சீட் ஆனது கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு கீழ இருக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமா சீட் ஆனது இருக்க போறதில்ல. பட் அதே நேரத்துல பிரைவேட் காலேஜ்ல ஒரு மெடிக்கல் கவர்ன்மென்ட் சீட் நீங்க எடுக்கணும்னா, மேபி அதுக்கு வந்து ஒரு 500 கீழ இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்சஸ் ஆனது இருக்கு. ஸோ நீங்க எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, நீங்க வெட்னரி படிக்கணும்னாலும் சரி, அல்லது மெடிக்கல் துறையில வேற எங்கேயாவது படிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, நான் ஹெல்ப்லைன் நம்பரும் குடுக்குறேன். அதே நேரத்துல டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணுங்க. சேட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அந்த நீங்க சொல்லுங்க. நம்ம டீம்ல இருந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு டீட்டெயிலான ஒரு வழியானது கண்டிப்பா குடுப்பாங்க அப்படின்றத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி. தமிழகத்த பொறுத்தவரைக்கும் இப்ப நம்ம நீட் மதிப்பெண் நமக்கு குறைவா இருக்கு. ஆனா வெட்னரி நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நான் இப்ப சொல்றேன். எம்பிபிஎஸ், பிடிஎஸ் பத்தி நெறைய பேசியிருக்கோம். வெட்னரிய பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருக்கு. இந்த 7 கவர்ன்மென்ட் காலேஜஸ்ல நீங்க படிக்கணும்னா, குறைந்தது வந்து நீங்க ஒரு நல்ல மதிப்பெண் அப்படின்றது கொஞ்சம் ஓரளவாவது மதிப்பெண் வச்சிருக்கணும். 120 சீட்டு சென்னையில இருக்கு. நாமக்கல்ல ஒரு 100 சீட்டு, திருநெல்வேலியில 100, அதேபோல வந்து ஒரத்தநாடு தஞ்சாவூர்ல ஒரு 100 சீட் இருக்கு. சேலம், தேனியில வந்து அரவுண்ட் வந்து 80 சீட் இருக்கு. உடுமலைப்பேட்டையில ஒரு 80 சீட் இருக்கு. இதுதான் கவர்ன்மென்ட் காலேஜஸ் இருக்கிறது. பிவிஹெச் அண்ட் ஏஹெச்ல. டெக்னாலஜி சம்மந்தமா கோர்ஸும் குடுக்குறாங்க. அது ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜின்னு சொல்றது. இந்த ஃபுட் டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி சென்னையில வந்து ஒரு 40 சீட் இருக்கு. அதேபோல ஹொசூர்ல ஒரு 40 சீட் இருக்கு. ஆம், அது டைரி டெக்னாலஜில வந்து பால்வளத்துறை டைரி டெக்னாலஜில ஒரு 20 சீட்டு சென்னையில இருக்கு. இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிற சீட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நீங்க படிக்கணும்னா. அரவுண்ட் ஒரு 660 சீட்டு கிட்ட இருக்கு நான் சொன்ன மாதிரி. இந்த 660 சீட்டுக்குள்ள தான் நீங்க போட்டி போடணுன்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? இந்த சூழ்நிலையில தான் உங்களுக்கு நான் சஜெஸ்ட் பண்றது என்னன்னா, நீங்க எம்பிபிஎஸ் சேர்ற அளவுக்கோ, அல்லது பிடிஎஸ் சேர்ற அளவுக்கோ, அல்லது வந்து நீங்க ஆயுஷ் கோர்ஸஸ் சேர்ற அளவுக்கோ உங்களுக்கு மதிப்பெண் சற்று குறைவா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நெறைய மாணவர்களுக்கு நம்ம மதிப்பெண் குறைவா, அதிகமான்னு தெரியல.
இந்த மதிப்பெண்ணை வச்சு எந்த சீட்டு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியல. எந்த சூழ்நிலைகள் இருக்கிறீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு நாங்க அந்த தகவல் ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதற்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த வழிகள்லாம் உண்டு. 2வது நீங்க ஒரு அதர் ஸ்டேட் சப்போஸ் வந்து இதுல நீங்க படிக்கல. அதாவது இது இது இப்ப நான் சொன்ன தமிழகத்த பொறுத்தவரைக்கும் வெட்டனரி காலேஜுக்கு நீங்க நீட் ஸ்கோர் தேவையில்ல. ஆனா, ஆல் இண்டியா கோட்டா வழியா வெட்டனரி காலேஜ்ல அதர் ஸ்டேட்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா, அதற்கு வந்து நீட் என்பது தேவைப்படும். ஸோ நீட்டும் நீங்க அதர் ஸ்டேட்ல படிக்கணும். ஆனா, நீட் ஸ்கோர் இல்லாம படிக்கணும் அப்படின்ற சூழ்நிலைலாம் இருந்ததுன்னு சொன்னா, அதற்கும் சில கல்லூரிகள் இருக்கு. இப்ப அதுவும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா, ராஜஸ்தான்ல எம்பி மெடிக்கல் காலேஜ் அதாவது எம்பி வெட்டனரி காலேஜ் அப்படின்றது இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல காலேஜ் இது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெட்டனரி கவுன்சில் ஆஃப் இந்தியால ரெஜிஸ்டர் பண்ணி, ஒரு நல்ல ஒரு அட்மிஷனையும், நல்ல ஒரு அட்மாஸ்பியரையும் வச்சிருக்கிற ஒரு காலேஜா இருக்கு. ஸோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் கூட, நம்மளால வந்து செஞ்சு தர முடியும். நம்ம டீமால ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு குடுத்துருவாங்க. பட் அதற்குமே நீங்க நான் குடுத்திருக்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கான்டாக்ட் பண்ணி டீட்டெயிலா நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்ற விஷயங்கள சொன்னீங்க. அல்லது உங்களுக்கு என்ன தேவைப்படும் உங்க நீட் ஸ்கோரோட போட்டு உங்க டீட்டெயில்லாம் சொன்னீங்க அப்படின்னா, நம்ம டீம்ல இருந்து தொடர்பு கொண்டு டீட்டெயிலா உங்களுக்கு பேசுவாங்க. அதற்கப்புறம் என்னென்ன வழிகள்லாம் இருக்குன்றத அவங்களே உங்களுக்கு கிளியரும் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ இந்த வழிகள்லாம் உண்டு. ஸோ ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீட் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க கவலைப்படாம இந்த விஷயங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்ல ஒரு அட்மிஷன் உங்களுக்கு நிச்சயமா நம்ம வாங்கி தர முடியும் அப்படின்ற விஷயங்கள இந்த இடத்துல நான் உறுதியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் தான் படிக்கணும்னாலும் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. அதற்கும் வழிகள் இருக்கு. அதே நேரத்தில வெட்னரி படிக்கணும்னு சொன்னாலும் வழிகள் உண்டு. இல்ல வெட்னரி மட்டும் தான் வேணும்னா, அதற்குரிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்லி, இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இதுல முக்கியமா வெட்னரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழகத்துல நீங்க படிக்கணும்னு தான் முடிவு பண்ணிட்டீங்கன்னா, வருகின்ற 20ஆம் தேதி லாஸ்ட் டேட் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இந்த 2 நாட்கள்ல நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்க ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணணும். அப்படி முடியாத பட்சத்தில அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா, அதுக்குரிய டீட்டெயில் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.